வணக்கம் திரு சரா, என்னதான் நடந்துச்சு? வணக்கம். ஓகே, இது போன மாசம் நடந்தது. அதாவது நான் ஒரு ஈவென்ட்ல கலந்துட்டு எனக்கு ஒரு ராத்திரி 12 இருக்கும். ஸோ அந்த ராத்திரி 12க்கு நான் வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருந்தேன். அப்ப நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது என் வீட்டாண்ட கொஞ்சம் கிட்ட வந்துட்டேன். அங்க வந்துட்டோன்னே டிராஃபிக் லைட்டு கிட்ட நான் நிக்கிறேன். எதிர்த்தாப்புல ரோட்ல போலீஸ் காடி நிக்குது. ஓகே, ஸோ அதை நான் பார்க்கல, ஏன்னா அந்த லைட் அடிக்கல, நார்மலா இருக்கு. ஸோ ஏதோ ஒரு நார்மல் காடி நிக்குதுன்னு நினைச்சிட்டு கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு போறதுனால நான் அந்த ரேட் லைட்டை தாண்டி போயிட்டேன். தாண்டி போயிட்டு ஸோ என்ன பண்ணேன், போயிட்டோன்னே எனக்கு திடீர்னு பின்னாடி வழியா பாக்குறேன் காடியோட ப்ளூ கலர் அந்த போலீஸ் காடியோட லைட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வளைச்சிட்டு வராங்க. அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை இது பண்றது. ஸோ நிறைய பேர் மாரி நானும் போயிட்டு இருக்கிறேன். போயிட்டோன்னே ஸோ எனக்கு இப்போ 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று என் வீட்டுக்கு போனோம்னா மெயின் ரோடு, இன்னொன்று ஷார்ட் கட்டு. நான் என்ன பண்ணேன், அந்த ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ மேபி அங்கேருந்து அவங்க வர முடியாது, நம்மள பார்க்க முடியாது, அவங்க அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஷார்ட் கட்ல பூந்துட்டு, எனக்கு தெரியும் அது சுடுகாட்டு பாதைன்னு தெரிஞ்சே நான் போனேன். ஏன்னா அங்கிருந்து ஒரு பாதை இருக்கு, ஏன்னா நம்மளுக்கு அங்க தெரிஞ்ச பாதைனால வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ நான் அந்த பாதையில நான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன். போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக அந்த இருட்டுல எனக்கு அங்க இருக்கிற பாதை புதுசா தெரியுது. அந்த ரோடு எனக்கு புதுசா தெரிய ஆரம்பிச்சிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் மனசுல பதற்றமா இருக்குது. என்னது, எப்பயுமே நம்ம போனா இப்படி பூந்து போயிடலாம். ஏன்னா நிறைய ஃபன்னர் எல்லாம் நம்ம அங்க போயிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டுங்க அங்க சைட்டு, ஸோ சொந்தக்காரங்க அந்த மாரி. ஸோ நம்ம அந்த பாதையில் போனா என்ன நம்ம புதுசா இருக்கு சொல்லிட்டு கடைசியில இங்கதான் போகணும், இப்படிதான் வெளியாகணும்னு நினைச்சிட்டு அந்த ஒரு ரோட பூந்தோடனே கடைசியில பார்த்தா அது எப்படி ஒரு ஜலம் தொங்கல், அதுக்கப்புறம் போக முடியாது. அது பார்த்தா அந்த இருட்டுல எனக்கு தெரியுது அங்க அந்த சைடு ஆறு இருக்கு அப்படின்னு. நான் காடி அப்படியே நிப்பாட்டிட்டு நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது, பேனிக் ஆயிட்டேன். என்னது, ஏன் நம்மளுக்கு இந்த மாரி இப்ப நடந்துகிட்டு இருக்குது, நம்ம எப்பயுமே இந்த ரோட்ல கரெக்டா வந்துருமே அப்படின்னு நினைச்சிட்டு வளைக்க பாக்குறேன். திரும்பி ரோட திரும்பி வளைச்சு வந்த பதிலே வெளியே பாக்குறேன். முடியல, காடி நவர மாட்டேன்னுது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு அப்படி உடம்பெல்லாம் அப்படி கொதிக்குது. இப்ப எனக்கு ஒரு இதா இருக்கு, அதை பத்தி பேச எனக்கு காடி நவர மாட்டேன்னுது. ஜிபிஎஸ் வேஸ் அந்த மாதிரி எதுவும் செக் பண்ணலையா நீங்க? இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச இடமாச்சுன்னு தானே எனக்கு கொஞ்சம் இது. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் பூந்து வந்துருவோம். கொஞ்சம் பகல்ல போவோம், இருட்டுல குறவு தான். இருட்டுல நம்ம இந்த மாதிரி போனது இந்த ஒரு 2-3 பேரா இருந்தா அந்த வெளியா போயிருக்கிறோம். ஆனா இது நான் ஃபர்ஸ்டா ஒண்டியா போறேன் அந்த இதுல. சோ நானே ஒருவேளை உண்மையாலுமே வழி விட்டுமான்னு பார்த்தா காடி நவர மாட்டேன்னுது. காடியை நான் என்னை அமுத்துறேன், காடி போக மாட்டேது. ஒருவேளை கீழே கல்லு என்னாச்சும் மாட்டி இருக்கான்னு நான் இறங்கி பார்த்தா வேற எதுவும் இல்ல. அப்ப அந்த நேரத்துல மனசுல நினைச்சுக்கிட்டேன், ஐயோ எப்படியாச்சும் நான் போயிரும்னு பார்த்தா அந்த நேரத்துல ஒரு உருவத்தை பார்த்தேன். முன்னுக்கு வந்தாங்க, ஆனா என் மூஞ்செல்லாம் பாக்கல. அது கைய காட்டிக்கிட்டு அது சொல்ற கைய காட்டுது. அப்ப காடி போகுது, எனக்கு என் காடி போகுது. நீங்க அப்ப காருக்குள்ள இருக்கீங்க? காடிக்குள்ள இருக்கேன். நான் காடி எடுத்தேன். அது கைய காட்டுது. அது அப்படியே ஒரு ஒளி மாரி தெரியுது. அது கையை காட்டிக்கிட்டே இப்படி அது இப்படி போ அப்படின்னு சொல்லுது. சரி, நம்மளும் ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு மனசுக்குள்ள வந்துச்சு. இது கெட்டதா நல்லதா தெரியல, ஆனா இன்னமும் சொல்லுது. ஒரு நம்பிக்கையோட நான் அப்படியே போனேன். அப்படியே கையை காட்டிட்டு அது ஒரு அந்த வழியை கரெக்டா வெளியே அங்க என்னை விட்டுச்சு. சோ நீங்க கார் மூவ் பண்ண அந்த உருவம் எங்க இருந்துச்சு? காடிக்கு முன்னாடி அது போகுது. அது எப்படி அது கொஞ்சம் வேகமாவும் இருக்குது, ஆனா என்னோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து போகுது. அதாவது நானும் வரேன் அப்படின்னு. எனக்கு ஒரு இடத்துல நம்ம கடவுள் பேர் எல்லாம் பேரையும் சொல்லிக்கிட்டே வரேன். பயமாவும் இருக்கு, ஏன்னா அது கூட்டிட்டு போறது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஆனா என்னன்னு தெரியல, என் மனசும் அப்படி அது கூட போகணும்னு இருக்குது. நான் அப்படியே அங்க போய் கடைசியில அந்த மெயின் நான் எப்பயுமே வெளியே ஒரு ரோட அது காட்டிருச்சு. காட்டிட்டோன்னே நான் வெளியாயிட்டு வந்துட்டு கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு அங்கிளை பார்த்தேன். ஒரு அங்கிள் பார்த்துட்டோன்னே அங்க இருக்க கூட மனசு இறக்கப்பட்டுச்சு. பாருங்க, அங்கிள் எங்க போறீங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்கறேன். அந்த சூழ்நிலையிலும் இருங்க, அங்கிளுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் அந்த உருவம் என்ன ஆனிச்சு? அந்த ரோடு கீழே அப்படியே இறக்கமா இறங்கும். எனக்கு அங்க வந்துட்டோன்னு எனக்கு ரோடு பிடிமானம் வந்துருச்சு. நம்ம வந்துட்டோம் அந்த ரோட்டுக்கு. அது இறங்கி போனதோட நான் இறங்குறேன். அதோட அது ஒண்ணு எனக்கு தெரியல, மறைஞ்சிருச்சு. அப்புறம் நான் முன்னுக்கு போயிட்டோன்னே கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா ஒரு அங்கிள் அங்க அப்படியே நடந்து போற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இருங்க, அங்கிள் கதையை பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஓகே, கண்டிப்பா.
உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை பத்தி பேசணும் ராகல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகவில் இது மர்மதேசம். திரு சரா அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிட்டு இருக்காரு. கார்ல போயிருக்கிறாரு, சுடுகாடு பாதை, அதுக்கப்புறம் தெரிஞ்ச பாதை திடீர்னு புதுசா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அங்க தடுமாறி ஒரு ஒளி, ஒரு உருவம் அவருக்கு வழிகாட்டி திருப்பியும் ரோட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அங்கிளை பார்த்திருக்கிறாரு. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சார்? ஓகே. அப்புறம் நான் அந்த அங்கிளை பார்த்துட்டோன்னே காடி கண்ணாடியா இறக்கி, அங்கிள் எங்க போறீங்க, எந்த நேரத்துல ஏன் போயிட்டு இருக்கீங்கன்னு அந்த அங்கிள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு. உனக்கு வழி கிடைச்சிச்சுன்னா உன் வழியை பார்த்து போ அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, உனக்கு வழி கிடைச்சிச்சுன்னா உன் வழிய பார்த்து போ, நீ மத்தவங்களுக்கு கவலைப்படாத அப்படின்னாரு. அந்த நேரத்துல கூட அதுக்கு மேல அவர்கிட்ட நம்ம பேச வேணாம், அவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு அப்படியே நேரா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரே ஒரு விஷயம் யோசித்தேன். அந்த தப்பு பண்ணாம இருந்திருந்தா நான் நல்லபடியா வீட்டுக்கு போயிருப்பேன். அங்க பண்ண ஒரு மிஸ்டேக் எனக்கு இவ்வளவு பாடத்தை கத்து கொடுத்துச்சு அப்படின்னு. ஏன்னா வந்தது கெட்டதா நல்லதான்னு தெரியல, ஆனா பார்க்க கெட்டது மாரி இருக்குது. ஆனா அது ஒரு ஒளி. அது நான் அந்த இடத்துல ஏன்னா ஏற்கனவே நான் என்னோட சேஃப்டிக்காக ஒரு பொருள் செஞ்சிருக்கேன் தாய்லாந்துல. சோ நான் அந்த பொருள் செஞ்சனால அந்த அப்பையில இருந்து அந்த அவரு எனக்கு சொல்லியிருக்காரு, உனக்கு கண்ணுல எல்லாம் நிறைய படம் ஏற்கனவே முந்திலாம் பட்டிருக்கு, அதெல்லாம் அப்படிதான் போறமா வர்றமா போற மாதிரி இருக்கும். நான் எதா இருந்தாலும் நான் மனசுல சொல்லிக்குவேன், நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நீ எதுவும் பண்ணாத, நான் பாட்டுக்கு போறேன், என் கண்ணுல நீ பட்டுட்ட, மன்னிச்சுக்க அப்படின்னு அதுமே சொல்லிடுவேன். ஆனா இது என்ன காப்பாத்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனா நீங்க யோசிக்கலையா அந்த அங்கிள் அப்படி சொல்றாரு, ஒருவேளை அந்த அங்கிள் தான் முன்னாடி வழிகாட்டி இல்ல? அது அப்புறம் யோசிச்சு எனக்கு என் மனசுல நினைச்சு, நமக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு மூலியமா வந்த வழி, அவருக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காருன்னு இருக்கு. அந்த இரவுல எனக்கு நம்ம காவல் தெய்வம் நம்மள வழி காட்டிட்டாரு, வீட்டுக்கு போ, நல்ல வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த ஒரு அனுபவம். இது போன மாசம் தான் நடந்துச்சு. அதனால கெட்டதெல்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியாது. நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்ல வழியும் காட்டும். ஆனா அந்த ஒரு சின்ன தவறுனால அந்த ஒரு அனுபவம் எனக்கு. இந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்கிட்ட உங்களுக்கு மூச்சு வாங்கிருச்சு, ஹார்ட் பீட் எல்லாம் ஏறிடுச்சு. மூச்சு வாங்குது. ஏன்னா உண்மையா நடந்த விஷயம்னால எனக்கு சிலுக்குது. எனக்கு அன்னைக்கு நடந்ததுல இருந்து இது ஒரு பதற்றமா தான் இருக்குது. எனக்கு பக்குன்னு தான் இருக்குன்னு சொல்லுங்க. சரி, அந்த உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு சார்? முகம்லாம் தெரிஞ்சுதா? அது நம்ம சொல்லலாம்னா ஒரு இந்த சைனீஸ் இவங்க இருக்காங்களே, அவங்களோட இந்த படத்தெல்லாம் பாப்போம்ல, குச்சி போவாங்கல்ல, அந்த மாரி தான். ஏன்னா இடமும் அந்த பூச்சோங்க மாதிரியா அந்த மாரி கூட சொல்லலாம். ஏன்னா அது சைனீஸோட சிமெட்ரி தான். அது அவங்க அங்க இருக்கிறனால நான் அது பாதையில வழியா தான் போனேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த மாரி உள்ளவங்க யாரோ எனக்கு வழிகாட்டி இருக்காங்க, நீ இப்படியே போ அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அந்த இடத்துல நான் கொஞ்சம் அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி போயிருச்சு. ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை, எனக்கு எந்த வழியும் தெரியல, ஏதோ நடக்க போதா எனக்கு அப்படின்னு அவங்க அப்படியே வழி காட்டிட்டாங்க. வெளியே இன்னொருத்தரும் வழி காட்டிட்டாரு. அவர்கிட்ட போய் அவருக்கு லிஃப்ட் கொடுக்கலான்னு போய் அவரு இவன் வழி பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க, சில நேரத்துல நம்ம கார்ல இருக்கும்போது ஜிபிஎஸ் நம்மள சுத்தல விட்டுரும், ஆனா ஒரு ஆவியே உங்களுக்கு வழிகாட்டி கரெக்டா போய் சேர்த்திருக்கு பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சரி சார், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருந்தா அதை நீங்க எங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. ராகவில் இது மர்மதேசம். உங்களுடன் கீதா. திருமதி செண்மகம், என்னதான் நடந்துச்சு? எஸ்பில படிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் காலேஜ்ல. அப்ப ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சோம். 2 வருஷம் அங்கதான் தங்கி படிச்சோம். அப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மலாய்க்காரச்சிங்க, நான் ஒண்டிதான் தமிழ் பிள்ளை. அப்ப அங்க படிச்சுட்டு இருக்க போது அப்ப எனக்குன்னு ஒரு தனி ரொம்ப, ஏன்னா மலாய்க்காரவங்க அவங்க தனியா தான் இருப்பாங்க, எங்களுக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருவாங்க.
அப்ப அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்ப நான் வந்து தனியா ஒரு பெட்டு அப்ப அந்த மாதிரி தான் இருப்பேன். பக்கத்துல வந்து அரச மரம் இருக்கு. அந்த தைரியத்துல தான் நானும் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படிதான் இருந்தேன். நான் வந்து பயப்பட மாட்டேன். ஆனா அந்த சாமி படம் எல்லாம் வச்சுட்டு தான் இருப்பேன் ரூம்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது அப்ப எல்லாம் படிப்புலாம் முடிஞ்சு சேம் முடிஞ்சு 2 வாரம் லீவு. அப்ப வந்து நான் ஹாஸ்டலுக்கு திருப்பியும் வந்துட்டு பேக் எல்லாம் பண்ணிட்டேன். பேக் எல்லாம் பண்ணிட்டு வச்சிருந்தேன். சரி 3 மணிக்கு தான் பஸ். ஏன்னா எஸ்பில இருந்து நான் தாமன் கூலிமுக்கு வரணும். அப்ப 3 மணிக்கு பஸ் அப்படின்ட்டு நான் அங்க வெயிட் பண்ணி சரி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு, இன்னும் பஸ் லேட் ஆகும் அப்படின்னு. அப்ப நான் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் அசந்து அப்படி படுத்துட்டேன். போது ரூம்ல நான் ஒண்டிதான். வெளியே வந்து மேனுஃபேக்சரிங்லாம் இருக்காதுங்கன்னு தைரியத்துல தான் இருந்தேன். ஆனா 2 பேர் இருந்தாளுங்க. அவளுங்க வந்து பலி கம்பவுண்ட் பண்ணல அன்னைக்கு. அப்ப சரி இருப்பாங்க அப்படின்ட்டு நானும் தைரியமா படுத்தேன். ஆனா பாக்க போனா அவங்க வந்து அங்க இல்ல. நான் ஒண்டிதான் இருந்திருக்கேன். ஆனா வெளியே இருந்தாங்க, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல அசந்து நான் தூங்கிட்டேன். அப்ப வந்து மணி ஒரு 12:30 1 மணி உச்சி நேரம். அப்ப நானு தூங்கிட்டு இருக்கும்போது உடனே ஒரு குரல் வந்து என்ன எழுப்புனுச்சு. எந்திரி, நான் வந்து படுக்கையே சுத்தம் பண்ணணும், எந்திரி அப்படின்னு. நானும் என்ன அப்படியே கனவு மாதிரி அப்படியே இருந்தேன். அப்புறம் திருப்பி அதே மாதிரி குரல், எந்திரி, என்னோட இடத்துல இருந்து எந்திரி, நான் படுக்கணும், நான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது சொன்னிச்சு. அப்புறம் நானும் பாதிக்கு கண்ணு இதுல திறந்து அப்படியே பாக்குறேன், யாரும் எந்த உருவமும் இல்ல. அப்ப நானு திரும்பி படுத்துட்டு அப்படியே இருந்துகிட்டே போகுது தூக்கம். திருப்பியும் அந்த குரல் இன்னும் வேகமா ஆவேசமா என்ன எழுப்புது. எந்திரி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேன், நீ எந்திரிக்க போறியா இல்லையா, நான் படுக்க சுத்தம் பண்ணோம் அப்படின்னு. எனக்கு அதிர்ச்சியில என்ன அப்படி ஒரு வேகமான ஆவேசமான குரல் கேட்டோட எனக்கு பயம் வந்துருச்சு. என் உடம்பெல்லாம் சிரித்து அப்ப என்ன பண்ண, நான் அந்த அரச மரம் தான், விநாயகா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இது பண்ணி நான் பாக்குறேன். எந்த உருவமும் ஒண்ணுமே இல்லை, என் கண்ணுல எதுவுமே படல. அப்புறம் நான் பாட்டுக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தைரியமாவே குளிச்சுட்டு விறுவிறுன்னு கிளம்பி சாமி எல்லாம் கும்பிட்டு உடனே நான் கிளம்பி வந்துட்டேன் பஸ் ஏறி. அப்ப அது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஆனா எனக்கு உடம்பெல்லாம் சிரிச்சிருச்சு. ஆனா என் கண்ணால நான் எதுவுமே பாக்கல. ஆனா அந்த தமிழ்ல தான் அந்த குரல் வந்துச்சு என்கிட்ட. ஆனா என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் எங்கேயும் பாத்தீங்களா, கேட்டீங்களா? நான் வீட்டுலதான் வந்து சொன்னேன் தவிர நான் அதுக்கு பிறகு வந்து நான் அது பெருசா எடுக்கல. அது ஏன்னா நான் பயப்பட மாட்டேன். ஆனா அது ஒரு ஏதோ ஒண்ணு கச்சோறு பண்ணிருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்ப அந்த உச்சி நேரத்துல நம்ம படுக்கிறது அதுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நான் ஒதுங்கி அந்த நேரத்தை வந்து நான் அவாய்ட் பண்ணி அந்த நேரத்துல நான் படுக்க மாட்டேன். அதோட நான் இது ஸ்டாப் பண்ணிட்டேன் நானு. அப்ப அதுல இருந்து அப்புறம் நானு கரெக்டா இருந்துகிட்டேன். ரொம்ப நாள் அந்த ஹாஸ்டல்லாம் இருக்க மாட்டேன். அதோட வந்து ஒரு 2-3 மாசம் பிறகு திருப்பி வேற ஹாஸ்டல் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் தப்பிச்சுட்டேன்னு கொஞ்சம் தைரியமா இருந்துட்டேன் நான். உங்க வாழ்க்கையில நடந்த மர்மமான சம்பவத்தை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 016-491-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மிஸ்டர் சோலமன், உங்களை பயம்படுத்திய சம்பவம் என்ன பயம்படுத்திய சம்பவம்னா, அது சின்ன வயசுல வந்து அப்பா சொன்னது ஒரு கதை. அந்த கதையில உண்மையான நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு என்னதுன்னா, அவர் பேரு டேவிட். ஆக்சுவலி அவர் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஸோ லாப்பாசா வீட்டு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அவருக்கு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து உடம்பெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. ஸோ தோல் பட்டெல்லாம் அவருக்கு ரொம்ப அடிபட்டு கீழே விழுந்துட்டு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த மரத்துக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அவரால் எழுந்திருக்க முடியாதனால எழுந்துச்சு உக்காந்துட்டு ஒரு half an hour அங்க உட்காந்துட்டு தான் வந்திருக்காரு. அரௌண்ட் ஒரு 10 o'clock இப்படி இருக்குமா, ராத்திரி ஆக்சிடென்ட். அவரு வீட்டு வேலை முடிச்சுட்டு ராத்திரி வரப்பதான் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட். சோ அவரு வெளியாகி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியாகி மெதுவா மோட்டரும் அடிபட்டு ரொம்ப மெதுவா தான் வந்திருக்காரு. மெதுவா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாராம். வீட்டுக்கு வந்து சேர்ந்த கையோட ஒரு கதவு தட்டியிருக்காரு. சோ அவங்க ஒய்ஃப் வந்து திறந்துட்டாங்க. திறந்துட்டு அவரை வந்து அவளையும் யாரும் நோட் பண்ணல.
அவளையும் எதுவும் நோட் பண்ணல. அடிபட்டு இவர் போய் குளிக்க போயிட்டாரு. குளிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்க ஒய்ஃப் திரும்பவும் அவங்க போய் படுக்க போயிட்டதுனால போய் படுத்துட்டு திரும்ப வந்து ரொம்ப அடியான்னு பார்க்க வந்திருக்காங்க. அவர் குளிச்சுட்டு வந்துட்டு நிக்கிறப்ப அவங்க பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா. என்னதுன்ட்டு வந்து அவரோட அம்மா வந்து என்னது ஃபர்ஸ்ட் விழுந்துருச்சு அப்படின்ட்டு வந்து பார்க்க வந்துட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க மகனை, நீ திரும்பிடாத, தயவு செஞ்சு உன் கழுத்துல ஒரு உருவம் உட்காந்து உன்னோட அந்த புண்ணான ரத்தத்தை நக்கிக்கிட்டு இருக்கு, வெளியே ரத்தத்தை அப்படின்னு கேரு. எங்க அப்பா அதை எனக்கு சொல்றப்போ உடம்பெல்லாம் ரொம்ப சிலுத்துருச்சு, இப்படியும் இருக்குமான்ட்டு. சோ அதனாலதான் அப்பா சொல்லுவாரு, இந்த மாரி இருக்கு, நல்லதுன்னு இருந்தா கெட்ட சக்தியும் ஒண்ணு இருக்கு. சோ அவங்க இடத்துக்கு போயிட்டு எதுவும் நம்ம நோண்டக்கூடாது அப்படின்ட்டு. சோ அவர் அங்க இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த கிளப்பாஸ் வெயிட் மரத்துட்டு உட்காந்துருக்கப்ப, சோ அங்க இருக்கிறப்ப சும்மா சம்மந்தமே இல்லாம அங்க உள்ள மரத்துல எல்லாம் கல்லு விட்டு அடிச்சிருக்காரு. மோட்டர்ல அடிக்க வேண்டிய மோட்டர் அடிபட்டு விழுந்துருக்க அந்த கல்ல தூக்கி மரத்துல அடிச்சிருக்காரு. மரத்துல இருந்தா அது வந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஒரு கொடூரமான உருவம் அந்த தோள்பட்டையில உட்காந்து அந்த ரத்தத்தை நக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் என்னால அந்த கதையை மறக்க முடியாது. அதுல இருந்தா நானும் இந்த விஷயம் ஏதோ ராத்திரி இந்த காட்டு பக்கத்து எங்கனாச்சும் போனா எதையுமே நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம பாட்டுக்கு தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம நோண்டாம அமைதியா போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நல்லது அப்படின்ட்டு ஒரு பயத்தோட தான் இருப்பேன். அந்த பயம் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும்க்கா. சரி, அதுக்கப்புறம் என்னதான் செஞ்சாங்களா? அந்த உருவம் கழுத்துல இருக்கு, ரத்தத்தை நக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சான்? ஸோ இவங்க இந்த மாதிரி ஆனக்கையோட மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ மயக்கம் போட்டு விழுந்தோடனே ஸோ வேற வே இல்லாம அவங்க அம்மா வந்து பாஸ்டருக்கு கால் பண்ணாங்க. ஸோ பாஸ்டர் கால் பண்ணோடனே அவர் வந்து வீட்டுல வந்து பார்த்துட்டு அவர் வரப்ப வந்து எதுவும் அவருக்கு சிம்டம்ஸ் தெரியல. ஸோ வெளியாயிருச்சு அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு நாள் கழிச்சு திரும்ப அவருக்கு அந்த உடம்பு வெயிட் ஆயிருக்கு, பின்னாடி தோள்பட்டெல்லாம் ரொம்ப வலி, திரும்பவும் மெடிக்கல்லாம் போயிட்டு வந்த கையோட. ஸோ திரும்பவும் பாஸ்டர் வந்து இந்த மாதிரி இது பண்றப்ப அவருக்கு அந்த பேட் வைப்ரேஷன் வந்து இது பண்ணிருக்கு. ஸோ அந்த உருவம் அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஒரு பல ப்ரேயர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த உருவத்தை வெளியாக்கியிருக்காங்க. அது வெளியாக மாட்டேன்ட்டு அடம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவரு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க இருக்கிற இடத்துல வந்து நோடிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ப்ரே பண்ணி நல்ல ஒரு ப்ரேயர்ஸ்னால தான் அந்த இதை வெளியாக்குனாங்க. இந்த மாதிரி புரியாத புதிர் வித்தியாசமான அனுபவம் நடந்திருக்கா? எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க.